இந்த குரு செவ்வாய் என்னென்ன மாதிரி இருந்தா என்னென்ன நடக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குரு வந்து ஒரு சுப கிரகம், செவ்வாய் வந்து மங்களகாரகன், செவ்வாய் வந்து போலீஸ். நல்லா நான் வச்சு செவ்வாய் வந்து தனியாக தான் போலீஸ். குரு கூட சேர்ந்துட்டா ரொம்ப ரொம்ப சாதுவான பையன். ஸோ செவ்வாயை வந்து சுபத்துவப்படுத்துறாரு. சுபத்துவம்னா அமைதிப்படுத்துறாரு. நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்து. அப்போ ஒரு பேர் காட்டுது இந்த எழுத்துல வைங்கன்ட்டு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த எழுத்துல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் மாறுமா ஜோசியத்துல? ரஜினிகாந்த் சாரோட உண்மையான பேர் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, சிவாஜி ராவ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் எப்போ ரஜினிகாந்த்னு பேரை மாற்றினாரோ அதுலேருந்து அவர் லைஃப் நல்லா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நல்லா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு கேட்டா என்ன அப்படின்னு கேட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு சிலர் கல்யாணம் வரைக்கும் போய் அங்கேயும் நின்று போயிடுது. லவ் மேரேஜ் தான். அது ஒரு சில டைம் அது பிரேக்கப்ல போய் முடியுது, இல்ல கல்யாணத்துல போய் நின்றுடுது. அதெல்லாம் எதனால சார் நடக்குது? உண்மையிலேயே 6 வருஷம் லவ் தான். ஆனா அது எப்போ பிரேக்கப் போகுதுன்னு பார்த்தா ஏழை சனி முடிஞ்சோன்னே. எப்போ சனி பிடிக்குதோ அப்போல்லாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சனி விட்டுட்டு போனோன்னே அதுவும் போயிடுது. சனி இந்த மாதிரி நல்லதை தருவார், இந்த மாதிரியும் பண்ணுவார். அதாவது மன உளைச்சல். வாழ்க்கையில மறக்கவே மாட்டான்ல. இனிமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தப்பம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஏழரை நடக்கும். நீங்க சொல்றதை பார்த்தா லவ் அந்த டைம்ல தான் நடக்குது. அவர் போறப்போ லவ்வையும் கூட்டு போயிடுற மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா இப்படிலாம் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ உஷாராயிரு, இனிமே அந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஜாதகத்தை பார்த்து தான் இப்போ லவ் பண்ணணுமா சார்? எப்படி என்ன கேட்டா அப்படிதான் மேடம் சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி யாரும் பண்றது கிடையாது. அந்த மாதிரி லவ் வராது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுதான் சார் நானும் கேட்கிறேன். அது ப்ராக்டிக்கலா முடியாத ஒரு விஷயம், யாருமே பண்ண முடியாது. ஆனா இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோசியராக சொல்றது ஓகே, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது. சொல்ற மாதிரி ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு லவ் செட் ஆகுமா பாருன்னு சொல்லி லவ் பண்ண முடியாது. ஸோ லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் சொல்றோம். ஆனால் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப பாவம். ஸோ நீங்கள் லிவிங் டுகெதர்ல இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, லிவிங்ல இருந்தேன் சார், 2 வருஷம் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ தாலி கட்டணும் அன்னையிலே சண்டை போட்டுவிட்டோம், டெய்லி சண்டை போடுறோம் அப்படிம்பாங்க. அப்போ தாலி கட்டுறதுக்கு முதல் நாள் வந்து என்கிட்ட பார்த்துருந்தா கூட நான் காப்பாற்றிருப்பேன். வேணாம் தம்பி, அதான் வேணாம் தம்பி, உனக்கு நேரம் சரியில்லை, நீ அடி தாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். சொல்கிறான் அந்த பையன், அடிக்கிறா சார், வெளில சொல்ல முடியல சார் அப்படின்னா. டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் தான் இணைந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஜோதிட ரீதியா ஏற்படுற கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த குரு செவ்வாய் என்னென்ன மாதிரி இருந்தா என்னென்ன நடக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்வி மேடம். குரு செவ்வாய்ங்கிறது வந்து குரு வந்து ஒரு சுப கிரகம், செவ்வாய் வந்து மங்களகாரகன். செவ்வாய் தனியா இருந்தா ஒரு போலீஸ். செவ்வாய் வந்து போலீஸ். நல்லா நான் வச்சு செவ்வாய் வந்து தனியா தான் போலீஸ். குரு கூட சேர்ந்துட்டா ரொம்ப ரொம்ப சாதுவான பையன். ஸோ செவ்வாயை வந்து சுபத்துவப்படுத்துறாரு. சுபத்துவம்னா அமைதிப்படுத்துறாரு. எப்பெல்லாம் குரு பார்வையில செவ்வாய், குருவோட செவ்வாய், குருவும் செவ்வாய் ஒன்னா சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அந்த ஜாதகம் குருமங்கள யோகத்துல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். குருமங்கள யோகத்துல இருந்தாலே அந்த ஜாதகக்காரன் வந்து தப்பு பண்ண மாட்டான். அதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் தவறு செய்ய மாட்டாங்க. ஆன்மீக ரீதியா அவங்க வாழ்க்கை இருக்கும். நீங்க அதிகமா கோயிலுக்கு போற எல்லா ஜாதத்தையும் எடுத்து பாருங்க, குருவும் செவ்வாய் கனெக்ட்ல இருப்பாங்க. அதிகமாக கோயில் பிடிக்கல, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ஜாதெல்லாம் எடுத்து பாருங்க, குரு செவ்வாய் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். குரு செவ்வாய் கனெக்ட் ஆகிருந்தா அவங்க ஆன்மீக ரீதியாக இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆர்வம் இருக்கும். என்னன்னா வந்து பேர் மாத்துறது வந்து ஜாதக ரீதியா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தவொடனே பேர் வச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க பெரிய ஆளாகும் போது வந்து நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்து. அப்போ ஒரு பேர் காட்டுது இந்த எழுத்துல வைங்கன்ட்டு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த எழுத்துல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் மாறுமா ஜோசியத்துல? இந்த பேரை மாத்துறீங்க, அதோட அர்த்தத்தை மாத்துறீங்கனால உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கறதுதான் பேசிக். நீங்க எந்த அளவுக்கு உங்க பேரை மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க லைஃப் மாறும். உங்க லைஃப் மாறினா உங்க குடும்பத்தோட லைஃப்பும் சேர்ந்து மாறும். இந்த பேரை மாத்திரம் என்ன சார் நடக்கும்னா, கண்டிப்பா 100% உங்க பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்தும். ஒன்லி ஃபினான்சியல் சப்போர்ட்டை தான் அதிகப்படுத்துமே தவிர பேரை மாத்தினா வேற எதுவும் மாறிடாது. பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் பேரை மாத்துறது. ஸோ அதுக்காக அடிக்கடி பேரை மாத்திட்டே இருக்கலாமானா அதுவும் தப்பு தான். லைஃப்ல ஒன் டைம் தான் பேரை மாற்றலாம், அதுதான் பிரயோஜனம். அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆளை பார்த்து நீங்கள் பேரை மாற்றணும். அதாவது நல்ல திறமைசாலியான ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து கரெக்டான உங்களுக்கான அதிர்வெண்கள், அதிர்ஷ்ட எண்கள், நியூமராலஜி எண்கள்லேயே அதிர்ஷ்ட எண்கள்னு ஒன்று இருக்குது.
அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி பேரை மாற்றிக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் சாரோட உண்மையான பேர் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, சிவாஜி ராவ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் எப்போ ரஜினிகாந்த்னு பேரை மாற்றினாரோ அதுலேருந்து அவர் லைஃப் நல்லா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவரை உங்கள் பேரை மாற்றணும்னா அதுக்கும் உங்கள் நல்ல நேரம் வரணும். அப்போதான் நீங்கள் கரெக்டான ஜோசியரை பார்த்து கரெக்டான பேரை மாற்றுவீங்க. அதே மாதிரி தான் சார். இப்போ என்னன்னா திரைத்துறையிலே எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து வரும்போது ஒரு பேர்ல வராங்க, அப்புறம் போக போக வேற பேரை மாத்துறாங்க. ஒரு சிலர் சக்சஸ் ஆகுறாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே டவுன்ல போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுமே ஒரு பாப்புலராக ஆகணும் தான் அந்த பேரை மாற்றிருப்பாங்க. ஆனால் அது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது அந்த பேர்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா அந்த அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு பார்த்து வைக்க தெரியணும். பார்த்து வைக்க தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா தப்பான ஆளை போய் பார்த்து தப்பான பேரை வச்சு மாட்டிப்பீங்க. அதுதான் பிரச்சனை. பேரை மாத்துறதுல பிரச்சனை இல்லை, யார் பேரை மாத்துறாங்கிறது தான் பிரச்சனை. அவருக்கு அந்த அதிர்ஷ்ட எண்களை கண்டுபிடிக்க தெரியணும், நியூமராலஜி கரெக்டாக பார்க்க தெரியணும், அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் அது நடக்கும். ஸோ கரெக்டான பேரை மாற்றுறதும் பெருசு கிடையாது, நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கு இஷ்டத்துக்கும் வச்சு அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த்னு மாற்றின எல்லாருமே ரஜினிகாந்த் ஆகிட முடியாது. அது அவருக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். உலகத்தில் ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான். அந்த மாதிரி தான். இப்போ இதை பத்தி பேசும்போது லவ்ல போயிடலாம் சார். என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து காதல் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நல்லா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு கேட்டா என்ன அப்படின்னு கேட்டா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஒரு சிலர் கல்யாணம் வரைக்கும் போய் அங்கேயும் நின்று போயிடுது, லவ் மேரேஜ் தான். இது மாதிரி அது எப்படி சார்? அவ்வளவு நாள் லவ் பண்றாங்க, அது ஒரு சில டைம் அது பிரேக்கப்ல போய் முடியுது, இல்ல கல்யாணத்துல போய் நின்னுடுது. அதெல்லாம் எதனால சார் நடக்குது? லவ்வுக்கு முக்கியமான 2 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சந்திரனும். சுக்கிரன் வந்து காதலுக்கான கிரகம், சந்திரன் வந்து மனதுக்கான கிரகம். எப்பெல்லாம் உங்க ஜாதகத்துல சுக்கிரனோட திசாபத்திக்கு நடக்குதோ, சுக்கிரனோட ஆதிக்கம் நடக்குதோ, அப்பதான் உங்களுக்கு லவ் வரும். அதுக்குன்னு 60 வயசுல லவ் வருமா சார்னா வராது. அதுக்கான காலகட்டங்கள் நடக்குது இல்லையா? 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ள அந்த கரெக்டான நேரத்தில் சுக்கிரனோட ஆதிக்கம் எப்போ வருதோ அப்போலாம் உங்களுக்கு லவ் நடக்கும். அதே மாதிரி எப்போல்லாம் சந்திரனோட ஆதிக்கம் வருதோ அப்போலாம் லவ் வரும். சரி சார், இந்த லவ் வந்துடுச்சு, இது சக்ஸஸ் ஆகுமா, நீண்ட காலம் தொடர்ந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஜாதகத்தில் 5ஆம் இடம். ஸோ எது எடுத்தாலும் உங்களுக்கு 5ஆம் இடம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லது நடக்கணுமோ அப்போல்லாம் 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் இடம் வீக்காக இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகாது. நிறைய பேருக்கு நான் பார்த்து சொல்லியிருக்கேன், தம்பி உனக்கு லவ் சக்ஸஸ் ஆகாது, நீ பண்ணாதப்பான்னு சொல்லுவேன். பையன் கேட்க மாட்டான். சார் 3 லவ் ஃபெயில் ஆகிடுச்சு, இது 4வது லவ், இதுவாக சக்ஸஸ் ஆகுமோன்னு வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க. நான் சொல்லுவேன், உனக்கு லவ்வே சக்ஸஸ் ஆகாது, தயவு செஞ்சு நான் அந்த பக்கம் போகாத அப்படின்றாலும் இல்லை சொல்லுவாங்களே, இந்த பொண்ணை கண்டிப்பாக திருமணம் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்ச பையெல்லாம் இருக்கான். நான் சொல்லுவேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நீ வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லுவேன். வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் திருமணம் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒத்துப்பாங்க, ஆமாம் சார் அப்போயே சொன்னீங்க நான் தான் கேட்கல அப்படிம்பாங்க. ஸோ அந்த நேரம் சரியில்லைங்கும் போது அப்படி தான் செய்வாங்க. அந்த நேரம் சரியில்லாதப்ப நம்ம போய் மாட்டிப்போம். நேரம் நல்லா இருக்கும்போது நல்லபடியாக நடக்கும். சரி, லவ் சக்ஸஸ் ஆகிற ஜாதகம் எப்படி சார் இருக்கும்னா, சுக்கிரனும் நல்லா இருப்பார், சந்திரனும் நல்லா இருப்பாங்க, 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 5ஆம் இடமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சுக்கிரனும் சந்திரனும் பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் கொடுத்துருது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் லவ் வரும். இந்த ஏழரை சனி முடிஞ்சோடனே இந்த லவ் பிரேக்கப் ஆகிடும் சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 வருஷம் லவ், 6 வருஷம் லவ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ இல்லை நம்ம டெய்லி வராங்கல்ல, செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே 6 வருஷம் லவ் தான். ஆனால் அது எப்போ பிரேக்கப் ஆகுதுன்னு பார்த்தா ஏழரை சனி முடிஞ்சோடனே. எப்போ சனி பிடிக்குதோ அப்போல்லாம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சனி விட்டுட்டு போனோன்னா அதுவும் போயிடுது. சனி இந்த மாதிரி நல்லதை தருவார், இந்த மாதிரியும் பண்ணுவார். அதாவது மன உளைச்சல், வாழ்க்கையில மறக்கவே மாட்டான்ல. கரெக்ட். இனிமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ஏழரை சனி நடக்கும். ஏன்னா சனி பிடிச்சா வந்து நல்லா இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா லவ் அந்த டைம்ல தான் நடக்குது, அவர் போறப்போ லவ்வையும் கூட்டு போயிடுற மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா இப்படிலாம் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ உஷாராயிரு, இனிமே அந்த தப்பு பண்ணாத அப்படி சொல்றாரு. வீட்டில் பார்க்குற பையனையும் வீட்டில் பார்க்குற பொண்ணையும் திருமணம் செஞ்சுப்பாங்க. ஸோ அந்த லவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் சனி பண்றாரு. சனி வந்து ஆக்சுவலி நல்லதுதான் பண்றாரு, நமக்கு பாடம் எடுக்கிறாரு. சொல்றாங்க அந்த பக்கம் போகாதன்னு சொல்ற, நீ கேட்க மாட்டேன், இப்போ போயிடுச்சா அப்படி. அதே தான் 6 வருஷம் லவ் மறக்க முடியுமா? மறக்க முடியாது.
ஆனால் என்ன பண்ணுறது, சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லிவிடுவேன், தம்பி உனக்கு நேரம் சரியில்லை, ஏழரை சனி நடக்குது, வேணாம்ப்பான்னு சொல்லுவேன். இல்லை சார், ட்ரூ லவ், உண்மையான லவ், தெய்வீக காதல்னா என்கிட்ட சொன்னவங்களாம் இருக்காங்க. நான் சொல்லுவேன், லவ் சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம், ஒருவேளை ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னை கேட்காது அப்படி சொல்லி தான் அனுப்பி விடுவேன். சரி, இப்போ வந்து அழுவாங்க, சார் நீங்கள் அப்போயே சொன்னீங்க நான் கேட்கல. அது ஜாதகத்தில் நல்லா தெரியும், இது வேலைக்கு ஆகும், இது வேலைக்கு ஆகாது. நான் சொன்னல ரூல்ஸ் அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா மாதிரி தான், A+B அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜாதகத்தில் தெரிஞ்சிடும், இது ஓகே ஆகும், இது ஓகே ஆகாதுன்ட்டு. அவன் பார்த்து சொல்கிறோம், ஆனால் கேட்க மாட்டாங்க. இப்போ கஸ்டமரோட பிரச்சனையே வராங்க, பார்க்குறாங்க, ஜோசி சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க. லவ்வில் சக்ஸஸ் ஆகணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். இந்த 3மே நல்லா இருந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும். இல்லையா, நீங்கள் தலைகள் நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ ஜாதகத்தை பார்த்து தான் இப்போ லவ் பண்ணணுமா சார்? எப்படி என்ன கேட்டால் அப்படி தான் மேடம் சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி லவ் வராது. அதை நான் ஒத்துக்கிறேன். யாரும் ஜாதகத்தை அதுதான் சார் நானும் கேட்குறேன். அது ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயம், யாருமே பண்ண முடியாது. ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோசியராக சொல்கிறது ஓகே, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது. சொல்கிற மாதிரி ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு லவ் செட் ஆகுமா பாருங்கன்னு சொல்லிட்டு லவ் பண்ண முடியாது. ஸோ லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட வருவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப பாவம், ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணெல்லாம் ரொம்ப அழுதுருக்காங்க. ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, 3 பேர் லவ் பண்ணால் 3 பேரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. இல்லைம்மா, நீ வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி இருக்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இந்த மாதிரி நேரம் சரியில்லை, இனிமேல் லவ் பண்ணாத, அடுத்து உனக்கு வீட்டில் பார்க்குற பையனை திருமணம் செஞ்சுக்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ வீட்டில் பார்க்குற பையனை திருமணம் செஞ்சு நல்லா இருக்காங்க. அவங்க பேர் அதெல்லாம் வேண்டாம். இப்போ நம்ம தங்கச்சி மாதிரி நம்மளை நம்பி வந்தால் நம்ம தான் நல்ல வழி காமிக்கணும். அதுக்கு தான் ஜோசியரோட வேலையே நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு நல்லது பண்ணணும். ஸோ நம்ம கெட்டது பண்ணக்கூடாது. ஸோ உனக்கு நேரம் சரியில்லைம்மா, நீ தப்பான முடிவு எடுக்கிற, இனிமேல் லவ் பண்ணாத, உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்ல வேண்டியதான் என்னோட கடமை. நான் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு லவ் நல்லா வரும், சூப்பராக பண்ணுன்னு தவறான வழிகாட்டுறது செய்யக்கூடாது. அதான் என்னோட கடமை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் சார், லவ் வந்து ஜாதகத்தை பார்த்து பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து லவ் பண்றாங்க, ரொம்ப வருஷம் பண்றாங்க, அது கல்யாணத்துலயுமே முடியுது நல்லபடியா. அது எப்படி சார்? அவங்க ஜாதகம் எதுவும் பார்க்காம தான் லவ் பண்றாங்க. ஒருவேளை மேபி அந்த டைம்க்கு இவங்க 2 பேர் மீட் பண்ணணும்னு இருக்கு, அதனாலதான் அவங்க 2 பேர் மீட் பண்ணுவாங்க. இதை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க போன ஜென்மத்திலையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்னா இந்த ஜென்மத்தில் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அதே பர்சன் தான், ஆனா பேர் ஒரு மாதிரி இருக்கும். அவர் தானே உங்களுக்கு தெரியாது. நீங்க பையனா பிறந்திருப்பீங்க, அவர் பொண்ணா பிறந்திருப்பாரு போன ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல நீங்க பொண்ணா பிறந்திருப்பீங்க, அவர் பையனா பிறந்திருப்பாரு. மீட் பண்ணுவீங்க, அப்ப லவ் ஓகே ஆயிடும், கல்யாணம் பண்ணிடுவீங்க, சூப்பரா லைஃப் போயிட்டு இருக்கும். ஜாதகத்துல பார்த்தா பொருத்தமே இருக்காது. நாங்களாம் ஆச்சரியம், என்னடா பொருத்தமே இல்லை, சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா அதுதான் போன ஜென்மத்து பந்தம் இந்த ஜென்மத்தில் தொடருது. நீங்க சொல்லுவாங்க 7 ஜென்மமா இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி பல ஜென்ம தொடர்பு இருந்தால்தான் இது கண்டினியூ ஆகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சண்டை போட்டாலும் திருப்பி ஒன்னா சேர்ந்துருவாங்க, பிரியவே வராது. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போன ஜென்மத்திலையும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. நீங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பஸ் ஓடி பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். அது காரணமும் போன ஜென்மத்து தொடர்பு தான். அவங்க அழகா இருக்காங்க, அழகா இல்லை, அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். போன ஜென்மத்தில் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருந்தா இந்த ஜென்மத்தில் மீட் பண்ணி உடனே பிடிச்சி போய்டும், உடனே கல்யாணம் பண்ணுவாங்க, உடனே எல்லாம் நடக்கும். உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும், எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். என்னடா ஜாதகம் பார்க்கல, நல்ல நாள் பார்க்கல, இதே போல நல்லா இருக்காங்க அப்படின்னா அது போன ஜென்ம தொடர்பு. அது பல ஜென்ம தொடர்பு. அப்படி இருக்கும்போது அது நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது, அது நல்லபடியாக ஒன்றா சந்தோஷம் தான். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம். இப்போ என்னன்னா வந்து லிவிங் டுகெதர்ல இப்போ ட்ரெண்ட்லயே இருந்துட்டு சார். இப்போ லவ் பண்ணாங்கன்னா லிவிங் டுகெதர்ல இருக்காங்க, ரொம்ப வருஷமா கூட இருக்காங்க, ஒரு சில 10-15 வருஷமா இருக்காங்க சார். அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அதாவது என்னன்னா புலி வருதுங்கிற மாதிரி கான்செப்ட் தான். புலி உண்மையிலேயே வந்துருச்சு, வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதாவது இங்க என்ன காமெடினா, லிவிங் டுகெதர்ல இருக்காங்களே அது வரைக்கும் ஜாதகம் வேலை செய்யாது. ஏன்னா ப்ராப்பரா அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போல, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அதோட போயிடுறாங்க. ஒருவேளை சண்டை வருதா, அவங்க கோச்சிக்கிட்டு வேற இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இவர் கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவார்.
ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து மீட் பண்ணிப்பாங்க. இங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்தாலும் ஒரே வீட்டுல இருந்து தான் ஆகணும், திருப்பி அந்த மூஞ்சை பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது, அதுக்கு தான் வந்து பொருத்தம் பார்க்கறது. உண்மையிலேயே ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா எவ்வளோதான் லிவிங் டுகெதரில் ஒன்றா இருந்தாலும் அது தாலி கட்டுறது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே தான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த தாலி கட்டுறது அந்த திருமணங்கிற சடங்குக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விதிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. விதி எப்போ வேலை செய்யணும்னா நீங்கள் எப்போ அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறீங்களோ அப்போ வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் லிவிங் டுகெதரில் இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, லிவிங்கில் இருந்தேன் சார், 2 வருஷம் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ தாலி கட்டணும் அன்னையிலே சண்டை போட்டுவிட்டோம், டெய்லி சண்டை போடுறோம் அப்படிம்பாங்க. நீங்கள் அப்போ தாலி கட்டுறதுக்கு முதல் நாள் வந்து என்கிட்ட பார்த்துருந்தா கூட நான் காப்பாற்றிருப்பேன். வேணாம் தம்பி, அதான் வேணாம் தம்பி, உனக்கு நேரம் சரியில்லை, நீ அடி தாங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். சொல்கிறான் அந்த பையன், அடிக்கிறா சார், வெளில சொல்ல முடியல சார் அப்படின்னா. இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அடித்தாங்களான்னா ஒரு வாட்டி கூட அடிக்க மாட்டா சார், திட்ட மாட்டேன், அவ்வளோ அன்பாக இருப்பா அப்படின்னா. ஆமாம், அந்த விதி எப்போ வேலை செய்யும்னா நீங்கள் திருமணம் செஞ்சதுக்கு பிறகு அது வேலை செய்யும். இப்போ வெளில சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க, நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து சொல்கிறாங்க, நான் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், ரொம்ப டார்ச்சராக இருக்கணும்னு. சரி, சில பரிகாரங்கள் இருக்குது, அந்த கோயிலுக்கு போங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டா மட்டும் மாறிடுமா சார்? அந்த கோயிலுக்கு ஏன் போக சொல்கிறோன்னா அங்கே வந்து சிவனும் பார்வதியும் திருமணம் செஞ்ச கோலத்தில் இருப்பாங்க. அதை போய் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் அமைதி அடையும். ஸோ கொஞ்சம் லைஃப் மாறும். அதுக்காக தான் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒத்துமையாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் ஒத்துமையாக இருக்கணும். சிவனும் பார்வதியும் ஒரு இணைப்பிரியா தம்பதிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, பெருமாளும் லட்சுமியும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி எங்கெல்லாம் சாமி வந்து கல்யாணம் பண்ணி குளத்தில் இருக்காரோ அங்கே போய் பார்க்கணும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கோயில் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கேசிஆரில் இருக்குது, திருவிடந்தை. திருவனந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமா, லவ்வர்ஸ் வந்து லவ்வர்ஸுக்குள்ள சண்டை வர்றதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கணவன் மனைவிக்கு மட்டும் தான் பரிகாரம் பண்ண முடியும், லவ்வர்ஸுக்கு நம்ம பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரல. லவ் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கு மேடம், எல்லாமே நல்லா இருக்கும். ஆஃப்டர் நீங்க தாலி கட்டும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால வந்து திருவனந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னா அங்க பெருமாள் வந்து தாயார் வந்து மடி மேல உட்கார வச்சிருப்பாரு மனைவிய. எப்பவும் மனைவி விட்டு பிரியாம இருப்பார். அந்த மாதிரி நம்மளும் பிரியாம இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஸோ அவங்களுக்குள்ள சண்டைகள் வராது அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி யாராவது அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா திருவனந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ அதுதான் சார், லிவிங் டுகெதர்ல இருந்து நான் இப்போ கல்யாணம் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ வந்து ஜாதகம் பாக்குறாங்க, செட் ஆகல. அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டுகெதர்ல இருங்கன்ற மாதிரிலாம் சொல்ல முடியுமா சார்? நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஆனா கேட்க மாட்டாங்களே. அது வாய்ப்பு இல்லை தானே சார், கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது பண்ணாதான் நான் சொல்றேன், நம்ம சொல்லுவோம் தம்பி வேணாண்டான்னு சொல்லுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து அவங்க அந்த விதி வேலை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா சேர்ந்து வாழ முடியாது. அதுதான் விதி. அவங்க வந்து லிவிங் டுகெதர்ல இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் விதி வேலை. இப்பதான் லீகல் ஆகிட்டாங்க, லிவிங் டுகெதரே இப்ப லீகல் ஆயிடுச்சு. ஆமா சார், இப்போ ரீசெண்டா என்ன தெரிஞ்சிச்சு போல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஜோசியரா இருக்க எங்ககிட்ட நிறைய வருது. நாங்க வந்து இப்ப ப்ராப்பரா பார்த்தா அதை நம்ம ஒத்துக்க முடியாது. நம்ம சடங்குகளுக்கு சம்பிரதாயங்களுக்கு ஒத்து வராத ஒரு கான்செப்ட் தான். ஆனா பெரும்பாலான மக்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது வேற வழி இல்லாம அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியது புரியுது. ஒரு சிலர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து செட் ஆகாது, செகண்ட் மேரேஜ் தான் செட் ஆகுது. அது எதனால சார்? அதாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது 1000 காலத்து பையன்னு சொல்லுவாங்க. அதாவது 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை அதிபதி, 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 7ஆம் இடத்தை சேர்ந்த கிரகம். இது மட்டும் இல்லாம ஆணா இருந்தா சுக்கிரன், பெண்ணா இருந்தா செவ்வாய். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் வந்து மனைவியை குறிக்கும் கிரகம், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவனை குறிக்கும் கிரகம். எந்த அளவுக்கு ஜாதகத்துல இந்த கிரகம்லாம் நான் சொன்ன 7ஆம் இடத்தை அதிபதி, 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 7ஆம் இடத்துல அமர்ந்த கிரகம் எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு ரேரா, எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு ரேரா 7ஆம் இடம் சுத்தமா கெட்டு போயிடும். 7ஆம் இடம் சுத்தமா கெட்டு போய் 7ஆம் இடத்தை அதிபதியும் கெட்டு போய் 7ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 7ஆம் இடத்தை சேர்ந்த கிரகம் எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா கல்யாணம் கன்ஃபார்மா வாய்ப்பு இல்லை. 2வது திருமணம் தான் கன்ஃபார்மா நடக்கும். அப்படி இருக்க ஜாதகத்துக்கு நானே சொல்லியிருக்கேன், இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேலைக்கு ஆகாது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. செகண்ட் மேரேஜ் பண்ண ஒருத்தரை மேரேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆன ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிங்க நானே வந்து எடுத்து சொல்லியிருக்கேன்.
இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பண்ணலாம்னா செகண்ட் மேரேஜ் ஆன ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லா இருப்பாங்க. சரி, அதை அவங்க ப்ராக்டிக்கலாக ஒத்துக்க முடியாது. நான் என்ன மேரேஜே பண்ணல, எப்படி மேரேஜ் பண்ணுறது? அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேரேஜ் நடந்து டைவர்ஸ் ஆகி திருப்பி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகும், செகண்ட் மேரேஜ் நடக்கும். இது கன்ஃபார்ம் தான். அது இதை நம்ம மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியல. நாங்களும் எவ்வளவோ பரிகாரங்கள் எவ்வளவோ இதெல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, அது நடந்தே தீருது. விதி வழியை மதி செல்லும், மறுக்க முடியாதவை, விதியை மதித்து மதிப்படி நடந்தால் விதியை வெல்லலாம் சொல்லியிருக்காங்க. விதியை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ 2 மேரேஜா பண்ணிக்க முடியாதா சார் அந்த டைம்ல? இப்போ 2 கல்யாணம்னா 2 மேரேஜ் மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒன்று, லீகல் அது மாதிரி பண்ண முடியாதா? நீங்க வந்து உங்க மனசை வந்து ஏமாத்திக்கலாம், அங்க ப்ராக்டிக்கலா ஏமாத்த முடியாதுல்ல. புரியுது. உண்மை அதுதான். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அது நடந்துடுது. இப்போ அதுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது இது மாதிரிலாம் பண்றாங்க. அப்படி பண்ணா அது அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அது நான் யாருக்கும் சொல்றது இல்லை. அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ப்ராக்டிக்கலா ஒத்து வரல. என்ன ஜாதகத்துல இருக்கோ அதுதான், அதுபடிதான் நடக்குது. அதுதான் உண்மையான ஜாதகம். ஒருவேளை அப்படி இருந்தா எல்லாருக்கும் வாழைப்பழத்தை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு. ஏன்னா ரீசெண்டா இது மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இப்படிதான் வருது. 2வது கல்யாணம் தான் செட் ஆகும் பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும். அதான் மேடம் சொல்றேன். அப்படி ஒருவேளை பரிகாரம் அப்படி அது வேலை செய்யுதுன்னா அதே எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஏன் செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது?